ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவில் மீன் வறுவல் எறா குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதான் இன்றைக்கி வீடியோவில் வாங்க பார்க்கலாம். வீட்டுக்கே வந்து மீன் எடுத்துகிட்டு வருவாங்க. மீன் இறால் அவங்களே கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஆற்று மீன் தான். இது ஸ்லேப்பி மீனுன்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும். நானாக சாப்பிட்டது தான் ஃபஸ்ட் டைம். பாப்பாவோட அப்பா வந்து சாப்பிட்ருக்காங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம். அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. மாங்காய் போட்டு இந்த மீன் குழம்பு வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா, சூப்பராக இருக்குமா சொன்னாங்க. ஆனால் பசங்க வந்து மீன் குழம்பு மீன் சாப்பிட மாட்டாங்க, வறுத்து தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு மீனை வறுத்துட்டு இறால் வந்து பீக்கங்காய் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இறால் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா அவங்க வேறு மீன் எடுத்துகிட்டு வரல. நிறைய மீன் எடுத்துகிட்டு வருவாங்க. சாட்டர்டே சண்டே தான் அதிகமாக எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் இது இடையில வாங்கினதுனால இந்த மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்லாயிருக்கும். அங்கே பக்கத்துலலாம் வாங்குவாங்க. நான் வாங்கினதில்ல. சரி ஒரு டைம் சமைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இவங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எப்போ ஃபினிஷ் பண்ணுவாங்க நமக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். இறா உள்ளே வந்து அது குடல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி மீனையும் அது நல்லா தேய்ச்சி கழுவணும். இந்த மீன் மட்டும் கல்லில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவணும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அதையும் வந்து லைட்டாக உப்பு போட்டு நல்லா தண்ணியில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீனில் வந்து தடவி விட்டோன்னா நல்லாயிருக்கும். அந்த காரம்லாம் நல்லா மீனுக்குள்ளே இறங்கும். இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா பைண்ட் ஆகும் அந்த மசாலா. இந்த மாதிரி மசாலா நல்லா தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் மீன். இப்போ பொரித்து எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெயை நிறையா ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இந்த மீன் மட்டும் சீக்கிரம் வேகாது, அதனால் நல்லா முருக வேக வைக்கணும். ஒன்று ஒன்றா மீன் வேக வச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மீனை வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல கலர் எவ்வளோ டார்க்காக எடுத்து பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். அப்படி இல்லைன்னா உள்பக்கம் கொஞ்சம் வேகாமல் இருக்கும், அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் தாளிப்பு எப்பயும் போல தான், அதனால் நான் காமிக்கலை. கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு இதில் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா இந்த பீக்கங்காயை வந்து நல்லா வதக்கணும். எண்ணெயிலே இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா சுருளை வதக்கிடணும். ஏன்னா அப்புறம் வேகாது, புளி ஊற்றிட்டோன்னா வேகாது இல்லையா, அதனால் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் காயோடய கொஞ்சம் நேரம் நல்லா போட்டு வேக வச்சுக்கலாம். காயில் அப்போ தான் அந்த காரம் இறங்கும். தனியாக புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் மிளகாத்தூள் நான் போட்டுப்பேன். கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுலேயும் மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருந்தனால அதையும் போட்டு தாளித்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் இந்த டைம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி குழம்ப மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா வந்து பபிள்ஸ் வருது பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா 3/4 பாகம் குழம்பு நல்லா கொதிச்சோன்னா தான் நம்ம இறாவை போடணும். ஏன்னா இறா ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா ட்ரை ஆகிடும், ஒரு மாதிரி வரைச்சிக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் குழம்பு வந்து 3/4 பாகம் கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும். இந்த நல்லா கொதித்த குழம்புல போட்டால் டக்குன்னு இறா சுருண்டு நல்லா வெந்துடும். இப்போ மீனும் நல்லா வறுத்து ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ குழம்பு வந்து கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். சூப்பராக தலை அந்த பபுள்ஸ் வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். குழம்பு கொதிச்சிருச்சுன்றப்போ அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். காயும் நல்லா வந்துருச்சு, இறாவும் நல்லா வந்துடுச்சு. குழம்பையும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இறக்க போகிற டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். நல்ல ஒரு பீக்கங்காய் இறா குழம்பு நல்ல ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கும் சாப்பிட கொடுத்தாச்சு. சூப்பராக இருந்துச்சுன்னு குழம்புன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த மீன் கிடச்சா சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.